போய் பார்த்துட்டு வந்த கருப்பசாமி. தெய்வத்துடைய அனுகிரகம் பரவாயில்ல, இப்பொழுதுக்கான வாக்கு வாங்கிட்டு போனது பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் உடல்நிலைகள் அப்படிலாம் பாதிப்பு ஏற்படுது. எப்படி உடல்நிலை பாதிப்புகள் அப்படிலாம் அதிகமா ஏற்படுதடா. எத்தனை பேருக்கு இவங்க கட்டுமனைங்க? 3 கடி. நான் போய் பார்த்துட்டு வருவோமா? நான் பார்த்துட்டு வந்து தான் வாக்க கூறுவேன். அங்கே என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அந்த கட்டுமுனை அப்படி நம்ம பரம்பரையா இருந்ததாடா. பரம்பரை வழியா இருந்ததா. அதுதான் இப்பொழுது பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது. ஒரு காலம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு இன்னொரு காலம் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு சக்தி கொடுக்கணும், இல்லை அதுக்கான உயிர்ப்பு கொடுக்கணும், இல்லை அதெல்லாம் பண்ணாதான் மறுபடியும் ஏற்படும். இதனால நம்மளுக்கு மாந்திரிகமோ செய்வன பாதிப்போலாம் இல்லை. அதற்கு மண்ணுக்கு உயிர் இல்லை, உயிர்ப்பு இல்லை அந்த மண்ணுக்கு. அதனாலதான் பாதிப்புகள், உடல் ரீதியான பாதிப்புகள், தொந்தரவுகள் கொடுக்குதே கண்டு. வேறபடி தெய்வத்துடைய அனுகிரகம் அங்க பெருசா இல்லடா, பெருசா இல்லை. துணை இருக்குது உனக்கான, அந்த இடத்துல பெருசா உனக்கு இல்லடா தெய்வத்துடைய அனுகிரகம். அதனாலதான் பாதிப்புகள் ஏற்படுது. இதனால நமக்கு ஏவல் செஞ்சுட்டாங்களோ, பில்லி செஞ்சுட்டாங்களோ, சூழ்நிலை செஞ்சுட்டாங்களோ நினைக்க தேவையில்லை. அதெல்லாம் இல்லை. காலங்கள் மாறுது, கட்டுமனை மாறுது, அதனால தோஷங்கள் மாறுது. வேறபடி எந்த பாதிப்பும் இல்லடா. நமக்கு யாரோ